Redmi Note 7 இப்போ ரெட்மி ஷாமிலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி ஷாமியோட ஒரு சப் பிராண்டாக இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ரெட்மியோட ஃபர்ஸ்ட் ஃபோன் இந்த ரெட்மி நோட் 7 இப்போ சைனாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி என்ன இதில் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ வீடியோ எண்டுக்கெலாம் ஜம்ப் பண்ணாதுங்க. இப்போ எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி, இப்போ ரெட்மி நோட் 6 ப்ரோவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது அதுக்கு அடுத்த வெர்ஷன் ஒரு ரெட்மி நோட் 7 வந்தால் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்ன ப்ரைஸிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனில் என்ன இருக்குது, ஏன் இதை பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் கேமராஸ். இப்போ கடைசி ஒரு 2 ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா ஷாமி அவங்க ரெட்மி நோட் ஃபோன்ஸ்க்கு கேமராஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சர் ஒரு 48 மெகா பிக்சல் சென்சர். இது சாம்சங்கோட ஐசோசெல் GM1 சென்சர். இதோட பிக்சல் சைஸ் 0.8 மைக்ரான்ஸ் தான். மொக்க தான், 0.8 மைக்ரான்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லோ லைட்டில் தான் மைக்ரான் சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது பிக்சல் சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும். பட் இங்கே லோ லைட்டில் 4 பிக்சல் ஒன்றா சேர்ந்து ஒரு பிக்சலாக மாறும். ஸோ அப்படி இருக்கையில் எஃபெக்டிவ் பிக்சல் சைஸ் 1.6 மைக்ரான்ஸாக போகுது. ஸோ 1.6 மைக்ரான்ஸ்னால் லோ லைட் நல்லா தான் இருக்கணும். 12 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் லோ லைட்டில் எடுத்து ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ இதே மாதிரி டெக்னாலஜி நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் அவங்க இன்னும் ஹையர் பட்ஜெட், ஹையர் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ரெட்மி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே ஒரு ப்ரோ வேரியண்ட்டும் ரெட்மி சொன்னாங்க. இந்த ப்ரோ வேரியண்ட்டில் இந்த சாம்சங் சென்சருக்கு பதில் ஒரு Sony IMX 5/6 சென்சர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த சென்சர் உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா, இப்போ Honor View 20 வருதுல, அதில் உள்ள அதே சென்சர் தான் இது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதை எடுத்துகிட்டு வருது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இப்போ 2 சென்சர்ஸுமே சாம்சங், சோனி ரெண்டுமே 48 மெகா பிக்சல் தான். ரெண்டுத்துலேயுமே பிக்சல் பின்னிங் இருக்குது. ஆனால் சோனி சென்சர் இன்னும் சுப்பீரியரான சென்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதுக்குள்ள நான் இப்போ போகிறதில்ல. ஒரு ஆர்டிக்கல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை படித்து பாருங்கள். ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் இது 2019 சிங்கிள் கேமராவோட ஃபோன் லான்ச் பண்ண முடியாது, நீங்கள் கூகுளாக இல்லாத வரைக்கும். ஸோ ஷாமி இங்கே செகண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்ரலாக ஷாமியில் பார்த்துருக்க எல்லா AI ஃபீச்சர்ஸும், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போது இது ரொம்ப எக்ஸைட்டிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ். உள்ள இன்டர்னல்ஸ் ஃபைனலாக ரெட்மி நோட் சீரீஸில் நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே Snapdragon 660 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 3, 4 இல்லை 6 GB ரேம் ஆப்ஷன், 32 இல்லை 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஸோ Snapdragon 660 சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அண்டர் கிளாக் வெர்ஷன் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை கிடையாது. இது ஃபுல் கிளாக் ஸ்பீட் வெர்ஷன், 2.2 GHz கிளாக் ஸ்பீட் வெர்ஷன், Mi A2ல பார்த்த மாதிரி. ஸோ ஆன் பேப்பர் தியரட்டிக்கலாக பார்த்தா Zenfone Max Pro M2, Realme 2 Pro இல்லை Honor ஃபோன்ஸ் Kirin 7 10 வருது. எல்லாத்தோடையுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் தியரட்டிக்கலாக பார்த்தா. ஆனால் உண்மையில் பெட்டராக இருக்குமா, ஃபோன் கைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு தியரி என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ 3வது மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட், எனக்கு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். Type-C கனெக்டர் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக 2019 பட்ஜெட் ஃபோன்ஸில் ஒரு Type-C கனெக்டர் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாச்சஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்கோம். பட் இன்னமும் மைக்ரோ யூஎஸ்பியில் இருந்தது ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக HMD குளோபல் தவிர இன்னொரு பிராண்ட் Type-C எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ தம்ஸ் அப் ஷாமி. பேட்டரி கெப்பாசிட்டியும் ஷாமி இங்கே குறைக்கல. இப்போ அவங்க ரெட்மி ஃபோன்ஸ்லாம் குறைச்சாங்க, ரெட்மி இங்கே குறைக்கல. இன்னும் 4000 mAh தான். குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஆனால் குவிக் சார்ஜ் 4 சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. MIUI 3லேயே இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த சார்ஜிங் ஸ்பீட் வேணும்னா நம்ம தான் தனியாக அந்த சார்ஜரை வாங்கி ஆகணும். 4வது ஃபீச்சர், இதை இப்போ நம்ம ஃபீச்சர்னு தான் சொல்கிறோம். 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இங்கே ரீடைன் பண்ணியிருக்காங்க. Mi A2வில் ரிமூவ் பண்ண மாதிரி பண்ணல. இங்கே சவுண்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு கஸ்டம் டைனாமிக் கெயின் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதனால சவுண்ட் அவுட்புட் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணல பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் ஒரு கஸ்டமைஸ்ட் மைக்ரோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வர ஆடியோ இன்னும் லவுடாக கிளியராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா டிஸ்பிளே ஒரு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல். இதுக்கு மேலே டாப்பில் ஒரு சின்ன டியூ ட்ராப் நாட்ச் தான்.
ஸோ இந்த நாட்ச்சில் ஒரு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் இன்னமும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னமும் பின்னாடி தான் இருக்குது. Xiaomi இங்கே டிசைன் ஆனால் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் ரெட்மி நோட்லேருந்து இப்போ வரைக்கும் டிசைன் பெருசாக எதுவும் மாறல. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் இருந்துச்சு, அப்புறம் அது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷாக மாறிச்சு. அதே மாதிரி தான் கொஞ்சம் கேமராவை மாற்றிருந்தாங்க, அலைன்மெண்ட்டை. பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ பின்னாடி கிளாசி ஃபினிஷ் கிடையாது, இது ரியல் கிளாஸ், கொர்லா கிளாஸ் 5 2.5D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எஸ், கிளாஸில் அதோட சொந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் பண்ணும், ஈஸியாக பிரேக் ஆகலாம். பட் பார்த்தா அந்த லுக்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இது வரைக்கும் ஷாமியோ ரெட்மியோ பண்ண ரெட்மி நோட் ஃபோன்ஸில் இல்லை ரெட்மி ஃபோன்ஸில் இதுதான் இருக்கிறதுலே பார்க்குறதுக்கு பெஸ்ட் லுக்கிங் ரெட்மி ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூரபிலிட்டின்னு பேசையில் இங்கே ரெட்மி நிறைய கிளைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த நோட் 7 ஃபோனுக்கு 18 மாதம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க சைனாவில். இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியாது அந்த வாரண்ட்டி, பட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் நோட் 7 பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நோட் 6 ப்ரோலேருந்து கம்பேர் பண்ணையில் ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தெரியுது. இதில் ஹைலைட் என்னென்னா ப்ரைஸிங். ஸோ முதலே கேட்டான்ல என்ன ப்ரைஸிங்னு. ஸோ இங்கே அந்த நோட் 7 சைனாவில் $999 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஏன்னா $150 இல்லை $10,000 தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டே வெறும் $1399 தான், அதாவது $14,500, $200. ஸோ இப்போ இந்த நோட் 7 இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக லான்ச் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். $12,000 தான் லான்ச் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். அப்போ கூட அந்த ப்ரைஸ்க்கு ஒரு Snapdragon 660 48 மெகா பிக்சல் கேமரா, டியூ ட்ராப் நாட்ச், கொர்லா கிளாஸ் 5ஓட உள்ள ஒரு கிரேடியன்ட் கிளாஸ் பேக், வேல்யூ தாறுமாறாக இருக்க மாதிரி தான் தெரியுது, அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாக. ஸோ எனிவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் இதை பற்றி அதிகமாக பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த ரெட்மி நோட் 7 வரதுக்கு ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் வந்தால் வாங்குவீங்களா? நீங்களும் நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அந்தளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.